சிறுநீர்ப்பை சக்தி ஓட்டப் பாதை யூரினரி பிளாடர் சேனல். சிறுநீர்ப்பை என்பது தசையினால் ஆன சிறுநீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு தேக்கம் போன்று செயல்படக்கூடிய உறுப்பாகும். சிறுநீர்ப்பை இடுப்புக்கூட்டினுள் பியூபஸிற்கு பின்புறமாகவும் வயிற்றுக்குழிக்கு முன்புறமாகவும் அமைந்துள்ளது. சிறுகுடல் அனுப்பும் நீர்க்கழிவுகளில் உள்ள சத்துக்களை உறிஞ்சிக்கொண்டு மீதமுள்ளவற்றை சிறுநீராக மாற்றி வெளியேற்றுவதுதான் சிறுநீர்ப்பையின் வேலையாகும். சிறுநீர்ப்பை சக்தி ஓட்டப் பாதையானது தலை முதல் கால் வரை உடல் முழுவதும் பயணம் செய்யக்கூடிய ஒரு சக்தி ஓட்டப் பாதையாகும். இந்த சக்தி ஓட்டப் பாதை சிறுநீரக சக்தி ஓட்டப் பாதையுடன் இணைந்து உள்ளும் புறமும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டினை வெளிப்படுத்துகின்றது. சிறுநீர்ப்பையின் பிராண சக்தியில் தடை ஏற்படும் பொழுது மலேரியா, கண் நோய்கள், தண்டுவட பகுதியில் ஏற்படும் வலி, இடுப்பு மற்றும் கால்களின் வெளிப்பகுதியில் ஏற்படும் வலி, மன அமைதியின்மை, மூக்கடைப்பு, மூக்கிலிருந்து இரத்தம் வடிதல், பாலுறுப்பு குறைபாடுகள், நரம்பு தளர்ச்சி போன்ற உபாதைகள் தோன்றுகின்றன. சிறுநீர்ப்பையின் சக்தி ஓட்டப் பாதையானது வெளிப்புற உணர்வு உறுப்பாக காதினை கொண்டுள்ளது. சிறுநீர்ப்பை சக்தி ஓட்டப் பாதையின் பயணப்பாதை கண்ணின் உட்புற விளிம்பில் ஆரம்பித்து முன்புற மையக்கோட்டிற்கு இணையாக 0.5 சுன் பக்கவாட்டில் நெற்றி வழியாக ஏறி முன்புற முடி எல்லைக்கு அருகில் மையக்கோட்டிற்கு 1.5 சுன் பக்கவாட்டில் தலையை கடந்து பின்னந்தலையின் அடிப்பாகத்தில் இரண்டாக பிரிகின்றது. இதில் ஒரு பகுதி பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் பக்கவாட்டில் கீழிறங்கி தொடை மற்றும் பிட்டம் சேரும் மடிப்பின் மத்திய புள்ளி வழியாக முழங்காலின் உட்புற மத்திய கோட்டை அடைகின்றது. அதன் பிறகு அதன் இன்னொரு பிரிவானது பின்புற மையக்கோட்டிலிருந்து 3 சுன் பக்கவாட்டில் முதுகை கடந்து பிட்டமும் தொடையும் சேரும் மடிப்பின் வெளிப்புற ஓரத்தில் அதை கடந்து முழங்காலின் உள் மடிப்பு ரேகையில் முதலாவது பிரிவுடன் இணைகின்றது. பிறகு ஒரே நேர்கோட்டில் கெண்டைக்கால் தசையின் மத்திய பாகத்தில் கீழிறங்கி கணுக்காலுக்கு சற்று மேலே காலின் வெளிப்பக்கத்தை அடைந்து பாதத்தின் வெளிப்புறத்தில் தோலின் இரு நிறங்களும் சேரும் கோட்டின் வழியாக சென்று கால் சுண்டுவிரல் நகத்தின் வெளிப்புற நகக்கோண முனையில் முடிவடைகின்றது. சிறுநீர்ப்பையின் தன்மையானது யாங் தன்மை. இணை உறுப்பு சிறுநீரகம், வெளிப்புற உணர்வு உறுப்பு காது. மொத்த புள்ளிகள் 67. இது சார்ந்துள்ள பூதம் நீர்பூதம். சக்தி ஓட்ட திசை உள்ளிருந்து வெளிநோக்கி. சக்தி ஓட்ட நேரம் மாலை 3 மணியில் இருந்து மாலை 5 மணி வரை. சிறுநீர்ப்பை சக்தி ஓட்டப் பாதையின் சில சிறப்பு புள்ளிகள் மற்றும் பஞ்சபூத புள்ளிகள். UB 67 உலோகம் அல்லது காற்றுபூத புள்ளி. UB 66 நீர்பூத புள்ளி. UB 65 ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி. UB 60 நெருப்பு பூத புள்ளி. UB 40 நிலப்பூத புள்ளி. UB 1 மற்றும் UB 2 கவனமாக கையாள வேண்டிய புள்ளி. UB 11 எலும்பு மற்றும் குருத்தெலும்பிற்கான திசு ஆதிக்க புள்ளி. UB 17 இரத்தத்திற்கான திசு ஆதிக்க புள்ளி. UB 58 இணைப்பு புள்ளி. UB 62 அமைதிப்படுத்தும் புள்ளி ஹோமியோஸ்டாட்டிக் பாயிண்ட். UB 63 திறவுகோல் புள்ளி. UB 64 சக்தி தேக்க புள்ளி. UB 67 கருச்சிதைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் கவனமாக கையாள வேண்டிய புள்ளி மற்றும் உடல் முழுவதும் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய புள்ளியும் கூட. அதனுடன் இது சக்தியூட்டும் புள்ளி, அதாவது ஜிங்வெல் பாயிண்ட். யூரினரி பிளாடர் மெரிடியனின் சிறப்புகளில் முக்கியமானது ஒன்று பின்புற எச்சரிக்கை புள்ளிகள் அனைத்துமே இந்த சிறுநீர்ப்பைக்கான சக்தி ஓட்ட பாதையில்தான் அமைந்துள்ளன. அவற்றை பார்க்கலாம். அதாவது பேக் ஷூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்புற எச்சரிக்கை புள்ளிகள் அனைத்துமே உங்களுக்கு UB மெரிடியனில் தான் அமைஞ்சிருக்கு. அவை என்னென்னு பார்க்கலாம். UB
13 நுரையீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 14 இருதய மேலுறைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 15 இருதயத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 17 உதரவிதாரம் அதாவது டயஃப்ரம் அப்படிங்கிறதுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 18 கல்லீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 19 பித்தப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 20 மண்ணீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 21 இரைப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 22 மூவெப்ப மண்டலம் அதாவது ட்ரிபிள் வார்மர் எனப்படும் உறுப்புக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 23 சிறுநீரகத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 25 பெருங்குடலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 27 சிறுகுடலிற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 28 சிறுநீர்ப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 1 அமைவிடம் கண்ணின் உள்முனைக்கு சற்று மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை கவனமாக கையாள வேண்டிய புள்ளி. ஊசியிடல் முறை 0.3 சுன் செங்குத்தாக கண் குழியின் சுவற்றை ஒட்டியபடி ஊசியிடல் வேண்டும். நோய்க்குறிகள் கண் நோய்கள். UB 2 அமைவிடம் கண் குழியின் மேல் விளிம்பின் உட்பக்க எல்லையில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை கவனமாக கையாள வேண்டிய புள்ளி. ஊசியிடல் முறை 0.3 சுன் செங்குத்தாக கண் குழியின் சுவற்றை ஒட்டியபடி ஊசியிடல் வேண்டும். நோய்க்குறிகள் கண் கோளாறுகள், பீனிச அழற்சி, ஒற்றை தலைவலி, கண் குழியை சுற்றிய வலி. UB 3 அமைவிடம் UB 2வது புள்ளியிலிருந்து 3.7 சுன் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.3 சுன் மேலோட்டமாக. நோய்க்குறிகள் தலைவலி, மயக்க நிலை, வலிப்பு நோய், மூக்கடைப்பு. UB 4 அமைவிடம் UB 3வது புள்ளியிலிருந்து 1 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.3 சுன் மேலோட்டமாக. நோய்க்குறிகள் தலைவலி, மூக்கடைப்பு, வலிப்பு நோய், கண் எரிச்சல், மூக்கில் இரத்தம் வடிதல். UB 5 அமைவிடம் UB 4வது புள்ளியிலிருந்து 0.5 சுன் மேலே மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்புறமாக இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.3 சுன் மேலோட்டமாக. நோய்க்குறிகள் வலிப்பு நோய், தலைவலி, கண் எரிச்சல், மங்கலான கண் பார்வை. UB 6 அமைவிடம் UB 5வது புள்ளியிலிருந்து 1.5 சுன் பின்புறமாக மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்புறமாக இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.3 சுன் மேலோட்டமாக. நோய்க்குறிகள் தலைவலி, கண் எரிச்சல், மூக்கடைப்பு. UB 7 அமைவிடம் UB 6வது புள்ளியிலிருந்து பின்புறமாக 1.5 சுன் தூரத்திலும் மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்புறமாகவும் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.3 சுன் மேலோட்டமாக. நோய்க்குறிகள் தலைவலி, தலைச்சுற்றல், மூக்கில் இரத்தம் வடிதல், மூக்கடைப்பு, மூக்கில் நீர் வடிதல். UB 8 அமைவிடம் UB 7வது புள்ளியிலிருந்து பின்புறமாக 1.5 சுன் தூரத்தில் மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்புறமாக இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.3 சுன் மேலோட்டமாக. நோய்க்குறிகள் தலைச்சுற்றல், மூக்கில் இரத்தம் வடிதல், தூக்கமின்மை, மனக்குழப்பம். UB 9 அமைவிடம் 7வது கழுத்து முள்ளெலும்பின் துருத்தலில் இருந்து 5.5 சுன் மேலே அதாவது DU 17 புள்ளியிலிருந்து பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.3 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட்.
ஊசியிடல் முறை 0.3 சுன் மேலோட்டமாக. நோய்க்குறிகள் தலைவலி, கழுத்து வலி, கண் பார்வை கோளாறுகள், தலைச்சுற்றல், மூக்கடைப்பு. UB 10 அமைவிடம் 7வது கழுத்து முள்ளெலும்பின் துருத்தலில் இருந்து 3.5 சுன் மேலே, அதாவது DU 15 புள்ளியிலிருந்து. பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்கமாக இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, பின்னன் தலைவலி, தொண்டை கரகரப்பு, கழுத்து எலும்பு தேய்மானம், செர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ், தோல் மற்றும் முதுகுவலி. UB 11 அமைவிடம் முதல் மார்பு முள்ளெலும்பின் கீழ்மட்டத்திலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை எலும்பு மற்றும் குருத்தெலும்பிற்கான திசு ஆதிக்க புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக மேல் நோக்கி. நோய்க்குறிகள் தோள்பட்டை வலி, மூட்டுகளில் தோன்றும் கீழ்வாதம், இருமல், காய்ச்சல், தலைவலி. UB 12 அமைவிடம் 2வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்மட்டத்திலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக. நோய்க்குறிகள் அதீத சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி, கழுத்து பிடிப்பு. UB 13 அமைவிடம் 3வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நுரையீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 0.3 சுன் சாய்வாக கீழ் நோக்கி. நோய்க்குறிகள் சளியுடன் இரத்தம் வெளியேறுதல், நுரையீரல் கோளாறுகள், தோல் கோளாறுகள், நண்பகல் காய்ச்சல், இரவு வியர்வை. UB 14 அமைவிடம் 4வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை இருதய மேலுறைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 1 சுன் சாய்வாக கீழ் நோக்கி. நோய்க்குறிகள் இருதய கோளாறுகள், மூளை கோளாறுகள். UB 15 அமைவிடம் 5வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை இருதயத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ் நோக்கி. நோய்க்குறிகள் இருதய கோளாறுகள், பேச்சு கோளாறுகள், மூளை கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி, வெறிப்பிதற்றல் நோய், வலிப்பு நோய், மனச்சிதைவு நோய், தூக்கமின்மை, பரபரப்பு, போதைக்கு அடிமை, சளியுடன் இரத்தம் வெளியேறுதல், அதீத பயம். UB 16 அமைவிடம் 6வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ் நோக்கி. நோய்க்குறிகள் வாந்தி, இருமல், மூச்சிரைப்பு நோய். UB 17 அமைவிடம் 7வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை இரத்தத்திற்கான திசு ஆதிக்க புள்ளி, உதரவிதானத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ் நோக்கி. நோய்க்குறிகள் இருமல், உதரவிதானத்தில் ஏற்படக்கூடிய வாதம், விக்கல், உணவில் நாட்டமின்மை, இரத்தம் உறைதல், இரத்த சோகை, இரத்த புற்றுநோய், நாட்பட்ட உதிரப்போக்கு குறைபாடு, நண்பகல் காய்ச்சல், சளியுடன் இரத்தம் வெளியேறுதல். UB 18 அமைவிடம் 9வது மார்பு முள்ளெலும்பின்
கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை கல்லீரலிற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 0.3 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. நோய்க்குறிகள் வலிப்பு நோய், மஞ்சள் காமாலை, கண் கோளாறுகள், தசை நாண்களில் ஏற்படும் கோளாறுகள், நுரையீரல் காசநோய், மனக்குழப்பம், மூக்கில் இரத்தம் வடிதல், விலா பகுதியில் வலி. UB 19 அமைவிடம் 10வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை பித்தப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. நோய்க்குறிகள் மஞ்சள் காமாலை, நுரையீரல் காசநோய், நெஞ்சுவலி, உடல் இறுக்கம், கடுமையான தலைவலி, கல்லீரல் கோளாறுகள், தசை மற்றும் தசைநான் கோளாறுகள், நாக்கில் கசப்பு சுவை உணர்தல், நண்பகல் காய்ச்சல். UB 20 அமைவிடம் 11வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை மண்ணீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. நோய்க்குறிகள் தண்டுவட தட்டு பிதுக்கம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், வாந்தி, இரத்த மலம், வீக்கம், மூச்சுவிட இயலாமை, மாதவிடாய் கோளாறுகள், இரைப்பை மற்றும் குடற் கோளாறுகள், இரத்தத்தில் ஏற்படும் கோளாறுகள், மஞ்சள் காமாலை. UB 21 அமைவிடம் 12வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை இரைப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. நோய்க்குறிகள் இரைப்பை கோளாறுகள், மேல் வயிற்றுப் பகுதி மற்றும் விலா பகுதியில் ஏற்படும் வலி, குடல் இரைச்சல். UB 22 அமைவிடம் 1வது கீழ் முதுகு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை மூவெப்ப மண்டலத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் வயிற்று உப்பிசம், ஏப்பம், பசியின்மை, சிறுநீர் அடக்க இயலாமை, கீழ் முதுகு பிடிப்பு மற்றும் வலி, குடல் இரைச்சல். UB 23 அமைவிடம் 2வது கீழ் முதுகு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை சிறுநீரகத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் காதிரைச்சல், வீக்கம், காது கேளாமை, எலும்புக் கோளாறுகள், பாலுறுப்பு கோளாறுகள், சிறுநீரக கோளாறுகள், தலை வழுக்கை. UB 24 அமைவிடம் 3வது கீழ் முதுகு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் கீழ் முதுகுவலி, ஒழுங்கற்ற மாதவிடாய், அதீத இரத்தப்போக்கு, வலியுடன் கூடிய மாதவிடாய். UB 25 அமைவிடம் 4வது கீழ் முதுகு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை பெருங்குடலிற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், கீழ் முதுகு வலி, தொடை நரம்பு வலி, கால்களின் வாதம், குடல் இரைச்சல்.
UB 26 அமைவிடம் 5வது கீழ் முதுகு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் சீதள கழிச்சல், தொடர்ந்து சிறுநீர் வெளியேறுதல், இடுப்பு மற்றும் தொடை நரம்பு வாதம். UB 27 அமைவிடம் 1வது திரிக முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை சிறுகுடலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் கீழ் முதுகுவலி, கீழ் இடுப்பு வலி, சீதள கழிச்சல், குடல் சார்ந்த கோளாறுகள், பாலுறுப்பு மற்றும் சிறுநீரக கோளாறுகள். UB 28 அமைவிடம் 2வது திரிக முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை சிறுநீர் பையிற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் கீழ் முதுகு பிடிப்பு மற்றும் வலி, சிறுநீர் வெளியேறாமை, தொடர் சிறுநீர் வெளியேற்றம், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல். UB 29 அமைவிடம் 3வது திரிக முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் வயிற்றுப்போக்கு, குடலிறக்கம், இடுப்பு பிடிப்பு, வலி. UB 30 அமைவிடம் 4வது திரிக முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 1.5 சுன் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் குடலிறக்கம், மாதவிடாய் கோளாறுகள், தொடை நரம்பு வலி, வெள்ளைப்படுதல், விரைவில் விந்து வெளியேறுதல், இடுப்பு வலி. UB 31 அமைவிடம் 1வது திரிக முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 0.5 சுன் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் மலச்சிக்கல், கருப்பை வெளித்தள்ளுதல், ஒழுங்கற்ற மாதவிடாய், வெள்ளைப்படுதல், அதிர்ச்சியினால் சிறுநீர் வெளியேறுதல். UB 32 அமைவிடம் 2வது திரிக முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 0.5 சுன் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் எலும்பு இணைப்புகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய வலி, குடலிறக்கம், மாதவிடாய் கோளாறுகள், வெள்ளைப்படுதல், மலட்டுத்தன்மை, கீழ் முதுகுவலி, அதீத இரத்தப்போக்கு, தசை சுருங்குதல். UB 33 அமைவிடம் 3வது திரிக முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 0.5 சுன் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் கீழ் முதுகு வலி, மலச்சிக்கல், மாதவிடாய் கோளாறுகள், வெள்ளைப்படுதல், வலியுடன் சிறுநீர் வெளியேற்றம். UB 34 அமைவிடம் 4வது திரிக முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 0.5 சுன் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் கீழ்முதுகுவலி, மலச்சிக்கல், அடிவயிற்று வலி, துர்நாற்றத்துடன் வெள்ளைப்போக்கு, வலியுடன் சிறுநீர் வெளியேற்றம். UB 35 அமைவிடம் வால் எலும்பின் முனையில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 0.5 சுன் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள்
வயிற்றுப்போக்கு, இரத்த மூலம், இரத்த கட்டி, மலட்டுத்தன்மை, நாற்றத்துடன் வெள்ளைப்போக்கு. UB 36 அமைவிடம் பிட்டத்தசையின் கீழ்ப்புற மடிப்பின் மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் முறை 1.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் தொடை நரம்பு வலி, கால்களின் வாதம், அதீத இரத்தப்போக்கு, இரத்த மூலம், கீழ்முதுகு வலி. UB 37 அமைவிடம் UB 36வது புள்ளியிலிருந்து 6 சுன் கீழே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் முறை 1.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் தொடை நரம்பு வலி, கீழ்முதுகு வலி, இளம்பிள்ளை வாதம், பாரிசவாதம். UB 38 அமைவிடம் முழங்கால் மடிப்பு ரேகையின் உட்பக்க எல்லையிலிருந்து 1 சுன் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் தசை நான் இறுக்கம், பின்னங்கால் மற்றும் மூட்டுப்பகுதி மரத்து போதல். UB 39 அமைவிடம் முழங்காலில் பின்புற மடிப்பு ரேகையின் மையத்திலிருந்து வெளிப்புறமாக அமைந்துள்ள பின் தொடை தசை நாணிற்கு, அதாவது பைசெப் ஃபெமுரஸ், அந்த தசை நாணிற்கு உட்புறமாக இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் வீக்கம், தசைப்பிடிப்பு, பின்னங்கால் வலி, குதிகால் வலி, கீழ் முதுகு வலி, கீழ் வயிற்று உப்புசம், சிறுநீர் கடுப்பு. UB 40 அமைவிடம் முழங்கால் மடிப்பு ரேகையின் மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நிலபூத புள்ளி, ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் முடக்குவாதம், சிறுநீர் அடக்க இயலாமை, இடுப்பு வாதம், தொடை நரம்பு வலி, கால்களின் வாதம், பாலுறுப்பு மற்றும் சிறுநீரக கோளாறுகள், தோல் கோளாறுகள், முழங்கால் மூட்டு கோளாறுகள், வயிற்றுவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு. UB 41 அமைவிடம் 2வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 3 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் 0.5 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. நோய்க்குறிகள் தோள்பட்டை பிடிப்பு, கழுத்து பிடிப்பு, முழங்கை மரத்து போதல். UB 42 அமைவிடம் 3வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 3 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. நோய்க்குறிகள் காசநோய், இருமல், மூச்சிரைப்பு நோய், கழுத்து பிடிப்பு, தோள்பட்டை வலி. UB 43 அமைவிடம் 4வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 3 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. நோய்க்குறிகள் ஞாபகமறதி, காசநோய், இரத்தத்துடன் சளி, மூச்சிரைப்பு நோய், செரியாமை, இரவு வியர்வை, விந்து முந்துதல். UB 44 அமைவிடம் 5வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 3 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. நோய்க்குறிகள் மூச்சிரைப்பு நோய், இருமல், இடுப்பு வலி. UB 45 அமைவிடம் 6வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 3 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட், ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. நோய்க்குறிகள் மூச்சிரைப்பு நோய், இருமல், இடுப்பு வலி. UB 46 அமைவிடம் 7வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து
3 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. நோய்க்குறிகள் விக்கல், வாந்தி, விழுங்குவதில் சிரமம், முதுகுவலி. UB 47 அமைவிடம் 9வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 3 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். நோய்க்குறிகள் விலாப்பகுதியில் வலி, நெஞ்சுவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு. UB 48 அமைவிடம் 10வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 3 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. நோய்க்குறிகள் வயிறு புரட்டல், வயிற்று வலி, மஞ்சட்காமாலை, குடல் இரைச்சல். UB 49 அமைவிடம் 11வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 3 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. நோய்க்குறிகள் வயிறு புரட்டல், வாந்தி, விழுங்குவதில் சிரமம், வயிற்றுப்போக்கு, குடல் இரைச்சல். UB 50 அமைவிடம் 12வது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 3 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. நோய்க்குறிகள் வாயு கோளாறுகள், வயிற்று பொருமல். UB 51 அமைவிடம் 1வது கீழ் முதுகு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 3 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. நோய்க்குறிகள் வயிற்றுவலி, மலச்சிக்கல், வயிற்றுப் பொருமல். UB 52 அமைவிடம் 2வது கீழ் முதுகெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 3 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. நோய்க்குறிகள் மலட்டுத்தன்மை, சிறுநீர் துர்நாற்றத்துடன் வெளியேறுதல், விரைவில் விந்து வெளியேறுதல், மாதவிடாய் கோளாறுகள், கீழ்முதுகு பிடிப்பு மற்றும் வலி. UB 53 அமைவிடம் 3வது திரிக முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 3 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் குடல் இரைச்சல், வயிற்று புரட்டல், பசியின்மை. UB 54 அமைவிடம் 4வது திரிக முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து 3 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் இரத்தக்கட்டு, மலச்சிக்கல், இரத்த மூலநோய், தசை சுருங்குதல், பிட்ட எலும்பு பகுதிகளில் ஏற்படும் வலி, பிறப்புறுப்பை சுற்றி வீக்கம், கால்களின் வாதம் மற்றும் வலி. UB 55 அமைவிடம் UB 40வது புள்ளியிலிருந்து 2 சுன் கீழே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் முதுகுவலி, இடுப்பு வலி, இடுப்புக்கு கீழே பக்கவாதம். UB 56 அமைவிடம் UB 40 5 சுன் கீழே கெண்டை தசையில் இப்புள்ளி அமைந்துள்ளது. அதாவது UB 55வது புள்ளிக்கும் UB 57வது புள்ளிக்கும் மத்தியில் அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் கெண்டைக்கால் பிடிப்பு வலி, பிட்டத்தசை வலி, இரத்த மூலநோய். UB 57 அமைவிடம் கெண்டை தசையின் கீழ்ப்புறச் சரிவில் UB 40வது புள்ளியிலிருந்து 8 சுன் கீழே இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை கவனமாக கையாள வேண்டிய புள்ளி. ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக.
நோய்க்குறிகள் கெண்டை தசை இசிவு வலி, தொடை நரம்பு வலி, பாதவலி, அதீத இரத்தப்போக்கு, மலச்சிக்கல், கால்களின் வாதம், கீழ்முதுகு வலி. குறிப்பு: கருவுற்ற தாய்மார்களுக்கு கெண்டை தசை இசிவு வலியின் பொழுது ஊசியிடல் கூடாது. அழுத்தம் தரலாம். கவனமாக கையாள வேண்டிய புள்ளி. UB 58. அமைவிடம் UB 60வது புள்ளியிலிருந்து 7 சுன் நேர் மேலாகவும், UB 57வது புள்ளியிலிருந்து 1 சுன் சாய்வாகவும், கெண்டைத்தசை மடிப்பிற்கு வெளிப்பக்கவாட்டிலும் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் மங்கலான கண் பார்வை, கண் தசை வாதம், கால்களில் சக்தியின்மை, மூக்கடைப்பு, வலிப்பு நோய், உதிரப்போக்கு, இடுப்பு வலி. UB 59. அமைவிடம் UB 60வது புள்ளிக்கு மேலே 3 சுன் தூரத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் தலைவலி, தலைபாரம், கணுக்காலின் மூட்டுப்பகுதியில் வீக்கம், கால்களின் வாதம், வெளிப்புற கணுக்கால் வீக்கம். UB 60. அமைவிடம் வெளிப்புற கணுக்கால் மூட்டிற்கும் குதிகால் தசை நாணிற்கும் இடைப்பட்ட பள்ளத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நெருப்பு பூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் தலைவலி, சிரமமான பிரசவம், கணுக்கால் மூட்டுக் கோளாறுகள், தொடை நரம்பு வலி, இடுப்பு வலி, கால்களின் வாதம், குழந்தைகளுக்கு ஏற்படும் வலிப்பு நோய், மூக்கில் இரத்தம் வடிதல், மங்கலான கண் பார்வை, கழுத்து பிடிப்பு, தோள்பட்டை பிடிப்பு. UB 61. அமைவிடம் UB 60வது புள்ளியிலிருந்து நேர் கீழே தோலின் இரு நிறங்களும் சந்திக்கும் கோட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் கால்களில் சோர்வு, தசை சுருங்குதல், குதிகால் வலி. UB 62. அமைவிடம் வெளிப்புற கணுக்கால் மூட்டின் கீழ்ப்புற விளிம்பு மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை அமைதிப்படுத்தும் புள்ளி, வலி நிவாரணப் புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் நிலைகுலைதல், வலிப்பு நோய், கணுக்கால் மூட்டு கோளாறுகள், மனநலக் கோளாறுகள், போதைக்கு அடிமையாதல், தலை சுற்றல், தூக்கமின்மை, தலைவலி, கால்வலி. UB 63. அமைவிடம் UB 62வது புள்ளியிலிருந்து UB 64வது புள்ளியை நோக்கி வரையப்படும் சரிவான கோட்டில் UB 62வது புள்ளியிலிருந்து 1 சுன் தூரத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை திறவுகோல் புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் வலிப்பு நோய், முதுகுவலி, கணுக்கால் வலி, தூக்கமின்மை, சிசு நிலைகுலைதல். UB 64. அமைவிடம் கால் வெளிப்புற பாதத்தில் தோலின் இரு நிறங்களும் சந்திக்கும் கோட்டில் 5வது பாதவிரல் எலும்பு மூட்டின் முன்பக்க பள்ளத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை சக்தி தேக்க புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் மூளையில் இரத்தக்கசிவு மற்றும் கட்டி, தலைவலி, கழுத்து பிடிப்பு, தொடை நரம்பு வலி, வலிப்பு நோய். UB 65. அமைவிடம் 5வது கால் விரல் எலும்பும் 5வது கால் பாத எலும்பும் சேரும் மூட்டிற்கு மேற்புறமாக தோலின் இரு நிறங்களும் சந்திக்கும் கோட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் பாதவலி, கழுத்து பிடிப்பு, கண் எரிச்சல், மனக்குழப்பம், தலைவலி, கால்களின் வெளிப்புற தசைவலி. UB 66. அமைவிடம் கால் வெளிப்புற பாதத்தின் 5வது அதாவது மெட்டாடார்சல் மற்றும் 5வது விரல் எலும்பு ஃபேலஞ்சல் ஜாயிண்ட் இணைப்புகளுக்கு இடையே உள்ள பள்ளத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நீர்பூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.3 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் தலைவலி, கண் எரிச்சல், சிறுநீர் கடுப்பு,
தூக்கமின்மை, மூக்கில் இரத்தம் வடிதல். UB 67 அமைவிடம் கால் சுண்டு விரலின் வெளிப்புற நகக்கோண முனையில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை உலோகம் அல்லது காற்றுபூத புள்ளி, சக்தியூட்டம் புள்ளி. ஊசியிடல் முறை 0.1 சுன் செங்குத்தாக. குறிப்பு: கருவுற்ற சமயங்களில் கவனமாக கையாள வேண்டிய புள்ளி. நோய்க்குறிகள்: சிரமமான பிரசவம், கருப்பையில் சிசுவின் ஒழுங்கற்ற நிலை, மூக்கடைப்பு, தலைவலி, மூக்கில் இரத்தம் வடிதல், கண் தசைவாதம், பாத எரிச்சல். சிறுநீர்ப்பை சக்தி ஓட்ட பாதையின் சில முக்கிய புள்ளிகளை மீண்டும் பார்க்கலாம். முக்கிய புள்ளிகளில் பஞ்சபூத புள்ளிகள். UB 40 நிலபூத புள்ளி, UB 60 நெருப்பு பூத புள்ளி, UB 65 ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி, UB 66 நீர்பூத புள்ளி, UB 67 உலோகம் அல்லது காற்றுபூத புள்ளி. மற்ற புள்ளிகள் UB 1 மற்றும் UB 2 கவனமாக கையாள வேண்டிய புள்ளிகள். UB 67 கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக கையாள வேண்டிய புள்ளி. UB 11 எலும்பு மற்றும் குருத்தெலும்பிற்கான திசு ஆதிக்க புள்ளி. UB 17 இரத்தத்திற்கான திசு ஆதிக்க புள்ளி. UB 64 சக்தி தேக்க புள்ளி. UB 58 இணைக்கும் புள்ளி. UB 63 திறவுகோல் புள்ளி. UB 62 அமைதிப்படுத்தும் புள்ளி. மேலும் பின்புற எச்சரிக்கை புள்ளிகள். UB 13 நுரையீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 14 இருதய மேலுறைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 15 இருதயத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 17 உதரவிதானத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 18 கல்லீரலிற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 19 பித்தப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 20 மண்ணீரலிற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 21 இரைப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 22 மூவெப்ப குழிக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 23 சிறுநீரகத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 25 பெருங்குடலிற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 27 சிறுகுடலிற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB 28 சிறுநீர்ப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி.